ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் கார்த்திகேயன். எப்படி WHMCSை சீப்பான விலையில் பை பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு WHMCSல வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து WHMCSோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கினால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி த டொமைன் இஸ் ஆத்தரைஸ்டு டு பி யூஸிங் WHMCSன்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ நம்ம இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பை பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் டைரெக்டாக வந்து நம்ம sogos.comல போய்ட்டு லைசன்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கும். லைசன்ஸ் செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. லைசன்ஸ் செக்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா WHMCS லைசன்ஸ்னு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஆர்டர் நவ் கொடுத்துக்கோங்க. ஆர்டர் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருக்கும். எத்தனை நாளைக்கு வாங்க போகிறீங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் WHMCS வாங்கிட்டிங்கன்னா லைஃப் டைமாக இருக்கும். பட் எதுக்கு இந்த இடத்துல வந்து மந்த்லி பேஸ்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய WHMCSல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் அந்த பிரச்சனைகளை சோகோஸ் தரப்புலேருந்து வந்து சால்வ் பண்ணி தருவாங்க. அந்த பர்பஸுக்கோசரம் மட்டுமே தான் இந்த இடத்துல வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி, செமி ஆனுவல் அந்த பீரியட் பேஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன போட வேண்டியதுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் டொமைன். ஐபி அட்ரஸ்னால் எதோட ஐபி அட்ரஸ் போடணும்னா உங்களோட டொமைன் எந்த வெப்சைட்டில் எந்த ஹோஸ்டிங்கில் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் போடணும். அதுக்கடுத்து டொமைன் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டொமைனுக்காக நீங்கள் வந்து WHMCSை பை பண்ணுறீங்க அந்த இதை தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக உங்களோட cpanel இருந்தால் cpanel போய்க்கோங்க. அதில் வந்து ஷேர்டு ஐபி அட்ரஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ஐபி அட்ரஸ் செக்ஷனில் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த டொமைனுக்கு பை பண்ணுறீங்களோ அந்த டொமைனோட URL காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது டொமைனை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. டொமைனை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து வந்திருக்கும். இதில் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இல்லை கிரியேட் அ நியூ அக்கௌண்ட்டானு இருக்கும். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்து இதுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் அ நியூ அக்கௌண்ட் கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வரதுனால நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதை லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதோட பேமெண்ட் ப்ராசஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எது மூலமாக நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு இங்கே வந்து பே பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் இது வந்து நான் ஜஸ்ட் இப்போ டெஸ்டிங் பர்பஸுங்க மட்டும் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணுற செக்ஷனுக்கு வந்துக்கலாம். நான் வந்து லைசன்ஸ் கீ எல்லாம் வந்து இதிலே காமிக்கிறேன். லைசன்ஸ் கீ யூஸ் பண்ணணும்னா அதே லைசன்ஸ் கீ தான் எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஷாப் க்ளோஸ். ஷாப் க்ளோஸ்க்குள்ளே போய்க்கோங்க. ஷாப் க்ளோஸ்க்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் WHMCSன்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் வந்து WHMCSன்னு சர்ச் பண்ணிக்கலாம். WHMCS சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இதில் வந்து இன்ஸ்டால் செக்ஷன் ஒன்று இருக்கும். இதில் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எந்த டொமைனில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த டொமைனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரில் உங்களோட WHMCS போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மினிட்ஸில் வந்து 5ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸில் வந்து ஹாரில் வந்து ஸ்டாரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டேட்டாவோட என்ன டைரக்டரி இருக்கணுமோ அந்த டைரக்டரி வந்து மேலே டிஃபால்ட்டாகவே இருக்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அட்மினோட லாகின் டீட்டெயில்ஸ் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றிக்கோங்க. அதுக்கடுத்து வேலிட் லைசன்ஸ் கீ அந்த இதில் வந்து உங்களோட லைசன்ஸ் கீயை என்ட்ரு பண்ணுங்க. sogos.com ஒரு லைசன்ஸ் கீ தருவாங்க. அந்த லைசன்ஸ் கீ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்தது இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகும்.
ஜஸ்ட் ஒரு ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதில் போட நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். இன்வேலிட் லைசன்ஸ் எரர். இதுக்கு நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா cpanelக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. cpanelக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனதுக்கப்புறம் whmcs இருக்கிற செக்ஷனை வந்து தேடுங்க. நான் வந்து இதில் தான் whmcs இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். whmcsங்கிற ஃபோல்டரில். அதுதான் என்னோடய சப்டொமைன். அதுக்கடுத்தது வெண்டருங்கிற செக்ஷன். வெண்டர் செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு whmcsன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் whmcs ஃபவுண்டேஷன், அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் liv, அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்லோடில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து லைசன்ஸ் செக்ஷனில் வந்து டவுன்லோட் ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஃபைல்ஸ்குள்ளே போய் where is license.php அப்படிங்கிற ஒரு ஃபைல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன கேட்குதுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோசரம் கேட்குது. ஸோ நான் எஸ் கொடுத்துட்டேன், ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த இன்வேலிட் லைசன்ஸ் வந்து போயிருக்கும். ஜஸ்ட்டு அந்த license.php அதை மட்டும் தூக்கிட்டு இப்போ என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது வந்து இப்போ போயிடும். something went wrong and couldn't process your request. $500 என்னடா கார்த்திகேயா? index.php it seems ஏதோ ஒரு பிரச்சனை. சாஃப்ட் க்ளோஸ். ஓகே PHP வெர்ஷன் மல்டி மேனேஜர் சம்திங். PHP வெர்ஷன் ஏதோ வந்து ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். PHP வெர்ஷன் ஈயில் தான் இருக்குது. ஏன் வரமாட்டேங்குது? சேஞ்ச் பண்ணிட்டேன். ஐகான் கியூப் லோடர் இன்ஸ்டால் ஆகலை. இதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு PHP செலக்டரில் போய்க்கணும். செலக்டரில் போயாச்சு. எக்ஸ்டென்ஷன். அதுக்கு முன்னாடி நாம் எதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய வெப்சைட் whmcs.com. யூஸ் PHP செலக்டட் கன்ஃபார்ம். இதோட வெர்ஷன் வந்து என்னது போயிருக்கு. இதை வந்து அப்படியே 7.4க்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு செட் கரண்ட் கொடுக்கணும். செட் கரண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து வெப்சைட்டை லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு. நம்ம என்னோடய admin pass. ஜஸ்ட் லாகின் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து எரர் வந்து ஜஸ்ட்டு ஹோஸ்டிங் எரர் தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வழக்கம் போல் வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அஃபீஷியலாக வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய whmcs. ஈவன் நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் அப்டேட் செக்ஷன் அப்டேட் whmcs இது மூலிமா பாஸ் check for update section home/show/whmcs csd data. File manager, it's irritating. ஸ்லாஷ் போட மறந்துட்டேன்.
ஓகே தட்ஸ் இட். யா இப்போ வந்து செக் ஃபார் அப்டேட். யா இப்போ வந்து இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்குது. இப்போது இதோட லைசன்ஸை செக் பண்ணிக்கலாமா? யா இதோட லைசன்ஸ் டைப் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது, இவங்களோட பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. வெப் ஹோஸ்டிங் லைசன்ஸ் கீ, அதே லைசன்ஸ் கீ. லைசன்ஸ் டைப் சர்வீஸ் ப்ரொவைடர், வேலிட் டொமைன், WHMCS ஷோ ஹோஸ்ட் டொமைன், அதுக்கப்புறம் வேலிட் ஐபி அட்ரஸ், அதுக்கடுத்து வேலிட் டைரக்டரி நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த இது, பிராண்டிங் ரிமூவல் எஸ், அதுக்கப்புறம் ஆட்-ஆன்ஸ் இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே ஆட்-ஆனாக வந்திருக்கும். க்ரியேட்டட் சண்டே 2018 இந்த லைசன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டேட் காமிக்கும். எக்ஸ்பயர் நெவர். இப்போது இதோட டொமைன் வந்து வெரிஃபை ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாமா? யா அது கண்டிப்பாக வந்து வெரிஃபை ஆகாது. க்ராஸ் வாக். Yeah, that's it. Yeah, எக்ஸாக்ட்லி இது வந்து வெரிஃபை ஆகாது. WHMCS மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பட் நீங்கள் உன்னால் வெரிஃபை பண்ண முடியாது. இதே மாதிரி வீடியோஸுக்கு நீங்கள் மேலும் சோஹோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் sohos.com வாங்குங்க. எல்லாமே மலிவான விலையில் கிடைக்கும். ஓகே, பாய் பாய்.